இருக்கும் வணக்கம். ராசி சக்கரத்தில் 11வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கிரகமும் உச்சமோ நீச்சமோ இருக்காது. இருந்தாலும் இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் என்பதனால இவங்க கொஞ்சம் நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப உண்மையானவங்க, அறிவாற்றல் நிரம்பியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கருணை மிக்கவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர்த்து மேலே ரொம்ப கருணை உடையவங்களாக இவங்க செயல்படுவாங்க. மற்றவங்களுக்கு உதவுற மனப்பான்மையும் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். கடினமான உழைப்பாளிகள். எல்லாமே நம்ம உழைச்சோம்னா முன்னுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் பழகிறதா இருந்தாலும் ஒரு புன்னகையோடு பழகக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் தான். இந்த கும்பராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் ரொம்ப பொறுமையை காக்க வேண்டிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பதறாத காரியம் சிதறாது என்பதற்கு ஏற்பதான் இந்த மாதம் உங்களுடைய சிதறாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. அதே மாதிரி பதட்டத்தோடு இருக்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் பதட்டப்படுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்களே வளவிரிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பதறாமல் நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. அது உங்களுக்கு நன்மையாக அமையும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு கடைசியாக நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையும். வாழ்க்கை துணையோட பேச்சை இந்த டைமு கேட்டு நடந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தாய் தந்தையாருடைய பேச்சையும் உங்களுடைய துணையோட பேச்சையும் கேட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சை இந்த மாதத்தில் கேட்காதீங்க. அவங்க உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன கலகத்தை உண்டு பண்ணிடுவாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப விஷயங்கள்லேயும் சரி உங்களுடைய தொழில் விஷயங்களையும் சரி மூன்றாவது நபர்கள் தலையிடுறதை தவிர்க்கிறது நல்லது. புது நண்பர்கள் கிடைப்பாங்க. போது ரொம்ப எச்சரிக்கையாக பழகிறது நல்லது. உங்களுடைய உடைமைகளை கூட ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லது நினைப்பவர்கள் யார், கெட்டது நினைப்பவங்க யார் அப்படின்னு இந்த மாதம் ரொம்ப உங்களால் யூகிக்க முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதானமாக யோசிச்சிங்கன்னா உங்களால் யூகிக்க முடியும். அவசரப்பட்டு பாசமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்களும் கூட அவங்க கூட பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். தினமுமே முடிந்தால் ஹனுமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். உங்களுடைய தொழிலில் இருக்கிற தடைகள், அந்த மனதில் இருக்கிற அந்த பதட்டம், இது எல்லாமே குறையும். டெய்லியுமே முடிந்தால் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று ஹனுமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த கும்ப ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. இந்த கும்ப ராசியில் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே உங்களுடைய செயலில் எப்பவுமே நீங்கள் ரொம்ப வேகமாகவும் நிதானமாகவும் உறுதியாகவும் இருக்கக்கூடியவங்க. நீங்கள் இந்த மாதத்தில் நினைத்ததை சாதிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப யோகமான மாதமாக அமைந்திருக்கு. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியாக அமையும். நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம்
இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல வரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அரசு வழியில் நீங்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு லாபகரமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தடைப்பட்ட வியாபாரம், தொழில் இதிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய முதலீட்டில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம், வீடு வாங்குவதற்கான முயற்சி இது எல்லாமே கைகூடி வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணியில் கூட எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, சின்ன சின்ன இடமாற்றம், பதவி உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க, வெளிநாடு பயணம் போகலாம் அப்படின்னு சொல்லி. அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த டைமு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகம்லாம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சனி பகவானோட நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க. நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இந்த டைமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே நீங்கள் ஒப்படைக்காதீங்க. எதிர்மறையான பலன்கள் கிடைக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொருளையுமோ அல்லது வேலையுமோ ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி எதுலையாவது நீங்கள் ஒப்படைச்சிங்க அப்படின்னா அதை போராடி தான் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த வேலை கரெக்டான டைமில் முடிச்சிடுவீங்க. மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் குறையும். மாணவர்களை பொறுத்தவரையும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு 27 ஜனவரியில் 8, 9 ஆகிய நாட்கள்லாம் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பைரவரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்துடன் வாழ்ந்து வருவாங்க தான் இந்த சதய நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா இந்த மாதத்தில் ராகு பகவான் தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்க நிலையில் இருக்கிறதுனால வரவு படிப்படியாக அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய வார்த்தையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குடும்பத்தினர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சூரியன் சந்திப்பால் அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த அனுமதியும் இந்த டைமு கிடைக்கும். பணியாளர்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. புதன் பகவான் அருளால் இடம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாளாக நல்ல ஒரு வேலை கிடைக்கலன்னு அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால வரவு படிப்படியாக அதிகரிக்கும். குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அன்னை காளிகாம்பாளை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க எந்த ஒன்றுலையுமே செயல்லையோ, தொழில்லையோ, வியாபாரத்துலேயோ எதில் ஈடுபட்டாலுமே உறுதியுடனும் கடினமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. எப்படியாவது இதில் லாபம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. தன்னுடைய நலனை மட்டும் பெருசாக நினைக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுடைய நலன்லையும் அதிக அக்கறை எடுத்து வாழ்ந்து வருபவங்க தான் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப யோகமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா குரு பகவான் வக்கரகம் அடைந்துள்ள நிலையில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்.
அதே மாதிரி சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிரன் யோக பலனை வழங்க இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவரை எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதில் எல்லாமே நீங்கள் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும். அதே மாதிரி ஊழியர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. எல்லா வகையிலையுமே இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும், வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகமும் இருக்குது. தொழிலில் கூட சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். அந்த தடையெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30, ஜனவரி 3, 8, 12 ஆகிய நாட்கள்லாம் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.